என்ன சார் சாப்பிட்றீங்க? என்னெல்லாம் இருக்கு? பர்கர் வேணும், ம். ஷேக் வேணும், ஆ. ஃப்ரைஸும் வேணும். வேற ஏதாவது வேணுமா? வேண்டாம், அது மட்டும் கொண்டு வாங்க. ஓகே சார். தேங்க்யூ. இந்த भाई थोड़ा फोन दे दो। இவ்வளவு நேரம் நான் இங்க தானே இருந்தேன், யாரும் போனதை நான் பார்க்கவே இல்லையே. ஃபுட்டேஜ் செக் பண்ணும். தோ ஆன்ல தான் இருக்கு, பார்த்துக்குங்க. கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணு. கொஞ்சம் ஸ்வீட் பண்ணு. நிறுத்து பாஸ் பண்ணு. அங்க பாரு, ரிவைண்ட் வா. ஸ்டாப் பண்ணு. அவன் தானே? என்ன இப்படி அடிச்சிருக்கீங்க? நீங்க என்ன பண்றீங்க? இவ்வளவு வேகமா தான் பண்ணுவீங்களா? ரொம்ப வேகமா வந்தீங்க. ஓகே ஓகே ஓகே. கால்ல பிரேக் இருக்கா இல்லையா? ஒண்ணுல அழாத. சமாதானப்படுத்தாதீங்க. நான் இருக்கல. ஒண்ணுல அழாத. டேய், எனக்கு ஒன்று தோணுது. ஜெப்புவோட சத்தத்தை கேட்டு தான் யாரோ கதவை திறந்துருக்கணும். ஏன்னா பழக்கமே இல்லாதவனோட இப்படி எப்படி போவான்? இது யாரா இருக்கும்? உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எனக்கு வீட்டுக்கு போகணும். ஜெப்பு கொஞ்சம் அழுகுறத நிப்பாட்டு, இல்லைன்னா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். போலீஸ் ஒண்ணு எல்லாத்தையும் பார்த்தாச்சுல? ஓகே. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ டியூட்டி முடிஞ்சு கால் பண்ணுவா. நான் இப்போ அவகிட்ட என்ன சொல்லுவேன்? டேய், அட்லீஸ்ட் அவன் இப்போ யார் கூட போயிருக்கானு தெரிஞ்சிருக்குல்ல. நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீ டென்ஷன் ஆகாத. டென்ஷனா? என் டென்ஷன் நேத்தோ இன்னைக்கு ஆரம்பிச்சதில்லை. 4 பேர் கூடுற இடத்துக்கு நிம்மதியாக என்னால் போக முடியாது. ஒரு ஹோட்டலுக்கு போனால் நிம்மதியாக சாப்பிட முடியாது. அது போதாதுன்னு பையன் பேரில் எனக்கும் அவளுக்கும் எப்பவுமே சண்டை தான். இப்போ அதான் உனக்கு பிரச்சனையா? முதல்ல ஜெப்புவை கண்டுபிடிக்கிறதானே முக்கியம். இப்போ இந்த ஃபோட்டோவை நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் அனுப்புவோம். யாருக்காவது தெரிஞ்சிருக்கும். நீ வா. எல்லாம் கரெக்டாக தான் சார் வந்தான். வந்தான் பார்க்க. இங்க வாங்க. பையன் ஓகேவா? எஸ். உங்க ஐடியை காட்டுங்க. ஓகே அதை விடுங்க. தேங்க்யூ. வாங்க. சலாம் அலைக்கும். உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். இவங்களை விட்டுறீங்களா? யா, கண்டிப்பா. ஓகே, நீங்க அவர் கூட போங்க. வாங்க போலாம். இட்ஸ் ஓகே. ஏறுங்க. போங்க. என்னாச்சு? அழாத. பாய். இது உனக்காக தான். வாங்கிக்கோ. குட். வடல ஏறுங்க.
காண்பேனோ கண் முன்னே நெஞ்சில் உறவாடி தொலைந்த நேரம் கூடாய் ஒரு வீட்டில் சிறு குயிலாய் வாழ்ந்த காலம் மாயம் கண்டேனே கண் முன்னே நீ எங்கே போனாயோ நான் எங்கே தேடுவேனோ ஓர் கண்ணில் நீரில்லா நீ இல்லா நேரங்கள் உயிரில்லா தேகங்கள் தானே அது வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ அனுப்புனேன்ல அந்த ஆளு நம்ம வீட்டுக்கு ஃபுட் டெலிவரி பண்ணுவான். அந்த கடையோட லொகேஷனை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேன் பாரு. எங்க போன கண்ணே நீ இல்லா வீடெங்கும் சோகராகம் மட்டும் தான் வருவாயோ ஒரு நிமிஷம் என்னங்க? ஓ இல்ல பரவாயில்ல, நானே கொண்டு வரேன். ஓகே, தேங்க்யூ. எனி டைம். அப்புறம் பார்க்கலாம். டேய், எதிர்பாராம இந்த மாதிரி நடந்து படிச்சுடா. டேய், என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க நீ? அவங்க போலீஸ்க்கு போனாங்கன்னா கதை முடிஞ்சது தெரியும்ல? டேய், நான் இப்போ மறுபடியும் ஃப்ளாட்ல தான் இருக்கேன். இந்த மாதிரி நடந்தது கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இங்க யாரும் இல்லை. ஆனா ரொம்ப நேரம் என்னால இங்க இருக்க முடியாது. டேய், நான் இங்கே அங்க வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும்டா. சரி, நான் ஏதாவது பண்ண பாக்குறேன். அது வரைக்கும் நீ என்ன பண்ணுவ? அது வரைக்கும் நான் எங்கேயாவது மறைஞ்சுதான் இருக்கணும். நீ எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ண ப்ளீஸ். ஓகே ஓகே, அன்றதையும் பண்ணிட்டு அழாத அழாத அழாத. இங்க பாரு, அங்கிள் உனக்கு ஒன்று காட்டட்டுமா? நம்ம இன்னொரு வாட்டி வெளியில போலாமா? அப்ப அந்த டாயையும் எடுத்துட்டு போனோம். அங்கிள், இப்ப நீங்க எனக்கு என்ன காட்ட போறீங்க? வெயிட் பண்ண, காட்டுறேன்.
இருக்கும்? வா. அங்கிள், ஆ. இந்த டாய் ஆன் பண்ணி தரீங்களா? அங்கிள், ம். அது என்னது? அம்புலி மாமா. அப்படின்னா அது அதெல்லாம் நட்சத்திரம். இது வரைக்கும் நீ நட்சத்திரமே பார்த்தது இல்லையா? அவங்களாலே நம்மள பார்க்க முடியுமா? பின்ன நம்ம அவங்கள பார்க்குற மாதிரி அவங்களும் பார்ப்பாங்க. அவங்க எதுக்காக நம்மள பார்க்கறாங்க? நீயும் நானும் ஒரு காலத்துல வானத்துல நட்சத்திரமா இருந்தோம். நட்சத்திரம் ராத்திரி நேரத்துல இந்த மாதிரி கீழே பார்க்கும். அந்த நேரத்துல கீழே இருக்கிற அப்பா அம்மா நட்சத்திரத்தை கீழே கூப்பிடுவாங்க. அதை பார்க்குற நட்சத்திரம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீட்டுக்குள்ள வந்து அந்த வீட்டு குழந்தையா வளருவாங்க. அந்த மாதிரி தானே நீயும் நானும் இந்த பூமிக்கே வந்தோம். அப்ப அது என்னது? ம்? அது அப்படி இறங்கி வந்த நட்சத்திரங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் போய் ஒளி இழக்கும். அப்படி ஒளி இல்லாம இருக்கிற நட்சத்திரங்கள் தூங்குற இடம் அது. குமார், அப்துல் ஜப்பார்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஓகே ஓகே, இதானா? லாக் பண்ணியிருக்கேடா. வா, யாராவது உள்ள இருக்காங்களான்னு பார்க்கலாம். தம்பி, ஆ? இந்த ஏரியாவா? ஆமாம், இந்த ஏரியா தான். இந்த கடையை எப்போ திறப்பாங்க? நமாஸ் முடிஞ்சோடனே திறந்துருவாங்க. சரி, அப்போ நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். அடே, எங்கடா இருக்க? நான் ஒரு பில்டிங்கோட மாடியில இருக்கேன். இந்த பையன்? அவன் தூங்கிட்டான். ஓகே, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கிளினிக் வச்சிருக்கான். அவன்கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அவன் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டான். ஆனா இப்போ கிளினிக் க்ளோஸ்ல இருக்கு. நாங்க போன உடனே உனக்கு ஃபோன் பண்றேன். நீ உடனே கிளம்பி அங்க வந்துரு. அது வரைக்கும் நான் சமாளிக்கிறேன். சரி சரி.